வணக்கம். இந்த அக்குபஞ்சர் படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும், அக்குபஞ்சர் படிச்சு முடிச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிபுணர்களுக்கும், அக்குபஞ்சர் பயிற்சிய தொழில் ரீதியா கற்றுக் கொடுக்கக்கூடிய அகாடமிகளுக்கும், அதை நடத்தக்கூடியவர்களுக்குமான முக்கியமான பதிவு இது. தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்றதுக்கும், இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா, இந்த மருத்துவ முறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இப்போதைய பிரச்சனைக்குரிய நிலையை பத்தி பேசுறதுனால, தேசிய சீர்திருத்த இயக்கத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னா, அப்படி எதுவும் கிடையாது. இது ஏதோ பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்ற மாரியான ஒரு கற்பனைக்குள்ளார இந்த அக்குபஞ்சர் துறையை சேர்ந்த யாரும் போக வேண்டிய அவசியம் இல்ல. தேசிய சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடி என்ன இன்னைக்கு நிதர்சனமா இருக்கோ, அத எடுத்து சொல்லுது. அதனுடைய சட்ட நெறிமுறைகள் படி என்ன இருக்குதோ, அத அப்படியே சொல்றோம் நம்ம உங்களுக்கு. அத இந்த துறை சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டு, அதற்கு தேவையான நடவடிக்கைகள்ல ஈடுபடணும். அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்த தான் இத வந்துட்டு செய்றோம். அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அக்குபஞ்சர் நடைமுறைய கல்வியா போதிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே, அவர்களுடைய வருமான இழப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்துல, அவர்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கோ, அல்லது ஏற்கனவே படிச்சு முடிச்சவங்களுக்கோ, சமாதானப்படுத்துற மாரியான பதில்கள வழங்குறது அப்படிங்கிறது நியாயமற்ற செயல். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறது. கூடவே சேர்த்து உங்கள நம்பி வர்றவங்களையும், நம்பி படிச்சவங்களையும் சேர்த்து ஏமாத்துற நடைமுறையா தான் இருக்கும். அப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் தெளிவாக இயற்றப்பட்டிருக்கு. 2021ல அந்த சட்டத்துல இந்த அக்குபஞ்சர் அப்படின்ற ப்ரொஃபஷனல் தொழில இணைச்சிருக்காங்க. என்னைக்கு 26/9/2024 அன்னைக்கு தெளிவான ஒரு அமெண்ட்மெண்ட்ட அந்த சட்டப்படியாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லாம செயல்படுத்தியிருக்காங்க அந்த சட்டத்த. அப்படி இருக்கும்போது, இந்த 2 அசோசியேஷன் அதாவது அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து ஒரு தவறான தகவல்கள வந்துட்டு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்திருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூடியூப பார்த்துட்டு, அ அக்குபஞ்சர் அகாடமி அப்படின்ற ஒரு அ அகாடமி. இது வந்து கேரளால செயல்பட்டுட்டு இருக்குன்றது தெரிய வந்திருக்குது. அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, "இட் இஸ் எ நியூ பில் நாட் பாஸ்டு பட் ரூல்ஸ் வில் எக்ஸிக்யூட் ஒன்லி ஆஃப்டர் தி பாஸ் தி பில். ஸோ ஆல் எக்ஸிஸ்டிங் அக்குபஞ்சரிஸ்ட் ஷுட் ஒர்க் அக்கார்டிங்லி" அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் துறையில அவங்க வல்லுனரா இருக்கிறாங்கன்னா, அது அந்த கல்வி முறைய போதிக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த வேலைய அவங்க செய்யறதுல நிபுணத்துவம் பெற்றிருக்காங்கன்னா, அது வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனா, அதுக்காக இவங்க சட்டமும் தெரிஞ்ச மாரியே வந்துட்டு பேசுறது, கமெண்ட் பண்றது, இதையெல்லாம் வந்துட்டு ஏற்க முடியாது. ஏன்னா, சட்ட நடைமுறைகள் எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு ஒரு அரசாங்கம் வந்துட்டு ஒரு சட்டத்த நடைமுறைப்படுத்துது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்ல அப்படின்னா, இப்படி இவங்கள நம்பி வர்றவங்களுக்கு வந்துட்டு சமாதானம் சொல்ற மாரி இந்த மாரிலாம் போட்டுட்டு இருக்கிறது, இது பில்லுன்னு சொல்றாரு. ஒரு பில் அப்படின்றது சட்ட வரைவு. இங்க வந்துட்டு அமெண்ட்மென்ட் ஒரு சட்டத்துல அக்குபஞ்சர அமெண்ட்மென்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. நாடு முழுவதும் இந்த சட்டம் அக்குபஞ்சர் படித்தவர்களுக்கும், அக்குபஞ்சர் இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறவங்களுக்கும், இனிமேல் படிக்க போறவங்களுக்கும் அந்த சட்டத்தில் உள்ள அனைத்தும் பொருந்தும். 26ஆம் தேதியிலிருந்து அதுக்கு அமெண்ட்மென்ட் நடைமுறைக்கு வந்தாச்சு. இத புரிஞ்சிக்காம தங்கள தாங்களே ஏமாத்திட்டு அடுத்தவங்கள ஏமாத்துற வேலை செய்யாதீங்க.
ஒரு விஷயம் பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறத எப்ப ஏத்துக்கிறோமோ, அப்பதான் அத தீர்க்கறதுக்கான தீர்வு நோக்கி நகர முடியும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இங்க நோய் எது? நோய் த நோய் மூலம் எது? அது தணிக்கும் வாய் எது? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செயல் செய்யணும். அத வாய்ப்பச் செயல செய்ய வேண்டும். அப்படி இல்லாம நாம ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதுக்காக அத சரி அப்படின்ற மாரியான ஒரு போக்குல வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுறது. அடுத்தது இன்னொரு அகாடமி. எதனா கும்பம் அகாடமி, அக்குபஞ்சர் அகாடமின்னு சொல்லிட்டு ஒருத்தரு, அவரு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உமர் ஃபரூக்ன்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்படியே வந்து அக்குபஞ்சர் புரொஃபஷனலுக்கு பொருந்துமா? பொருந்தாது. அது ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏதோ பிசியோதெரபிஸ்ட்டுக்கான ஆக்ட்டு. அதனால அக்குபஞ்சருக்கு பொருந்தாது. அக்குபஞ்சர் வந்துட்டு ஒரு முழுமையான சிகிச்சை முறை அப்படின்லாம் ஏத்துக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ட, ஒரு மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ட ஓப்பன் ஃபோரம்ல வச்சிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்ஸ். இது புரியாம செஞ்சுட்டு இருக்கிறாரா? இல்ல புரிஞ்சே செய்யறாரா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது மாரியான அஃபென்சிவ் கன்டென்ட்ஸ வந்துட்டு வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு அக்குபஞ்சர் படிப்ப சொல்லிக் குடுக்குறாங்கன்றதுனாலயே, அவங்க அது சார்ந்த சட்ட விழிப்புணர்வும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் எடுத்துக்க முடியாது. அப்படி தெரியல அப்படின்னா, அதற்கு அது சார்ந்த சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு, அத சட்ட நடைமுறைகளுக்கு தேவையான வகையில அவங்கள வந்துட்டு சீர்படுத்திக்கணுங்கிற நல்லெண்ணத்துல தான் நாம இத சொல்லிட்டு இருக்கிறோம். இது புரியாம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ட குடுத்து மிஸ்லீட் பண்றது, பப்ளிக்க மிஸ்லீட் பண்றது, ஏற்கனவே இருக்கிற பிராக்டிஷனர்ஸ மிஸ்லீட் பண்றது அப்படிலாம் அப்ப இதையெல்லாம் வந்து தேசிய சீர்திருத்த இயக்கம் நிச்சயமா ஏத்துக்காது. அரசாங்கமும், சட்டமும் அதை ஏத்துக்காது. சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன? சென்ட்ரல் லிஸ்ட்னா என்ன? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அரசமைப்பு சாசனத்தின்படி சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் சப்ஜெக்ட் இருக்குது. அப்ப கன்கரண்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் லிஸ்ட் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல ஒரு மாநிலமோ அல்லது ஒன்றிய அரசோ சட்டங்களை இயற்ற முடியும். இப்போ ஒரு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி இருக்குது அப்படின்னா, அந்த இயற்றிய சட்டத்துக்கு முரணாக மாநில சட்டங்கள் ஏதாவது அதை ஒத்த மாநில சட்டங்கள் ஏதாவது இயற்றப்பட்டால், அது முரணாக இருந்தால், அது இல்லா நிலையதாகும் அப்படிங்கிறது அதே கான்ஸ்டிடியூஷனோட 254வது ஆர்டிக்கிள் சொல்லியிருக்கு. அப்ப இந்த எஜுகேஷன் அப்படின்ற மேட்டர்ல பொறுத்தவரையிலும், இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது அக்குபஞ்சர் 26/9/2024க்கு முன்னாடி அக்குபஞ்சர் முறைப்படுத்தப்படல. ஆனா 26/9/2024க்கு அப்புறம் இது முறைப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த சட்டத்தின் மூலமா? நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் ஆக்ட் 2021 ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 2021 மூலமா இந்த சட்டத்தை மூலியமா அந்த அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத அங்கீகாரம் இல்ல இது. இது அங்கீகாரமா நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். இது அங்கீகாரம் இல்ல. இந்த சட்டத்துக்குள்ளார இத பொருத்தி இருக்காங்க. அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு தொழில. இதுல இது மட்டும் தான் இருக்கான்னா, இந்த சட்டம் 2021ல கொண்டு வந்த இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்துட்டு 10 சீரியல் நம்பர் குடுத்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, குடுத்திருக்கிற புரொஃபஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 54 புரொஃபஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. முறைப்படுத்தி இருக்காங்க. 54 புரொஃபஷன்ஸ். என்னென்ன லைஃப் சயின்ஸ் புரொஃபஷனலு, மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் புரொஃபஷனலு, தரூமா அண்ட் பர்ன் கேர் புரொஃபஷனலு, சர்ஜிக்கல் அண்ட் அனஸ்தீசியா ரிலேட்டட் டெக்னாலஜி புரொஃபஷனலு, பிசியோதெரபி புரொஃபஷனலு, நியூட்ரிஷன் சயின்ஸ் புரொஃபஷனலு, ஆப்தோலமிக் சயின்ஸ் ப்ரொஃபஷனலு, ஆக்குபேஷனல் தெரபி ப்ரொஃபஷனல், கம்யூனிட்டி கேர், பிஹேவியரல் ஹெல்த் சயின்ஸ் ப்ரொஃபஷனல்,
அதர் கேர் ப்ரொஃபஷனல், மெடிக்கல் ரேடியாலஜி, இமேஜிங் அண்ட் தெரபியூட்டிக் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல், பயோமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல், பிசிக்கல் அசோசியேட் அண்ட் பிசிஷியன் அசிஸ்டன்ட், கார்டியோவாஸ்குலர், நியூரோ சயின்ஸ் அண்ட் pulmonary technology professional, renal technology professional, health information management and health informatic professional அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனையும் கேட்டகரைஸ் பண்ணி இதுக்கு கீழே இந்த கேட்டகரைசேஷனுக்கு கீழே 54 ப்ரொஃபஷனல்ஸை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கக்னைஸ் அப்படின்னா அங்கீகாரம் இல்லை இந்த இடத்துல. இது வந்து முறைப்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த சட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சரையும் வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறத புகுத்தி இருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ல என்னைக்கு அமெண்ட்மெண்ட் போட்டாங்க? 26/9/2024 சீரியல் நம்பர் 7க்கு கீழே அதர் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறத ISCO கோடு 2230 அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ISCO அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழில்களை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துறதுக்காக ஒரு கோடு வச்சிருக்காங்க. அந்த கோடு பார்த்தீங்கன்னா 2230 அப்படின்றது அதுக்கான கோடு. அதோட அலைடு கோடு வந்து 3230ங்கிறது. இந்த அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனல்ங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிராக்டிஷனர் எல்லாத்துக்குமே இந்த பொதுவான கோடை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுசு இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் தெரபிஸ்டினுடைய குவாலிஃபிகேஷனை பயிற்சி முறையை ஒழுங்குபடுத்தணும், நெறிமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது இது. அப்படி இருக்கும்போது இங்கே இந்தியாவில் மட்டும் இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். ஆனா எதிர்பார்ப்பே வந்து நடைமுறை ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இவங்க சொல்லியிருக்கிறது படி அவர் அந்த கும்பம் அகாடமி அக்குபஞ்சர் அகாடமியை சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு 150 பக்கங்களுக்கு மேல வந்துட்டு அபெக்ஸ் கமிட்டி அக்குபஞ்சர் கமிட்டி ஃபார் அக்குபஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2024க்கு முன்னாடியே ஜேபி நட்டாட்ட கொடுத்து ஜனவரி மாதத்தில் ஜேபி நட்டா வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாப்புல இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்துட்டு நாங்கள் ஆக்டிவாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஜனவரியிலேயே முன்னாடியே ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிசீவ் பண்ணி கவர்மெண்ட் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்குது. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஏதாவது ஏற்கனவே படித்தவங்க 1 வருஷம் படித்தவங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நடைமுறைப்படி அவர்கள் படித்தவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க பிராக்டிஸ் பண்ணுறதுக்கான வரைமுறைகளை இந்த ஆக்ட்லேயே இந்த அமெண்ட்மெண்ட்லேயே கொண்டு வந்திருந்தா மட்டும்தான் அது செல்லும். இப்போ ஏற்கனவே அதை கொண்டு வரல. ஏன்னா கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க கொண்டு வரல. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆல்ரெடி ரிசீவ்டு மோர் தேன் 10 months இல்லையா? அப்போ 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தமா இதை எடுத்துக்க தோணுது? அப்ப கொண்டு வரல, இவங்க எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறல. ஏற்கனவே படிச்சவங்களுக்கான தீர்வு கிடைக்கிற மாதிரியான எந்த வழிவகையும் இந்த ஆக்ட்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் மூலமா செய்யப்படல அப்படிங்கறத நிதர்சனம். அப்ப இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் படி இந்த சட்டப்படி 2000 மணி நேரமோ 2 ஆண்டுகளும் குறைந்தபட்சம் படித்து இருந்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில ரெகுலர் மோட்ல படிச்சிருந்தா மட்டும்தான் இதை அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனலா எடுத்துப்பாங்க. இப்போ அக்குபஞ்சருக்கு மட்டும் ஸ்பெஷலா 2 வருஷம் தேவையில்லை, 1 வருஷம் படிச்சா போதும், வாரத்தில் 2 நாள் படிச்சா போதும், அது 24 கிளாஸ் படிச்சா போதும் அப்படின்ற இந்த சலுகை எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.
அப்படி ஒரு சலுகையை குடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது அப்படின்னா, அதுக்கான அழுத்தத்தை ஏற்படுத்தணும்னா, எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் இதனால பாதிக்கப்படுறீங்கங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கா கொண்டு போய் தான் இனிமேல் நீங்க பண்ண முடியும். அப்படி இல்லாம, அ ஏதோ அசோசியேஷன் மூலியமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா, இன்னொரு 10 வருஷத்துக்கு இதே கதை பேசிட்டு இருக்கலாம். கவர்ன்மென்ட் இது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றவரையிலும் தான் அவங்க கம்முனு இருப்பாங்க. யாரோ ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு அலோபதி கிளினிக்கோ, இல்ல வேற யாருமோ கூட அவங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு வர வருமானம் வந்துட்டு பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக, இந்த சட்ட நடைமுறைகள கையில எடுத்து, நீங்க வச்சுட்டு இருக்கிற கிளினிக் மேலயோ, நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் மேலயோ ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த சட்டப்படியும் போலியா வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்ற மாரியான ஒரு ஐபிசி செக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த நடைமுறைப்படியும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது யாராலயும். அப்படி ஒரு பிரச்சனை வந்து, அப்படி ஒரு நாள் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா எனக்கு பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம். எனக்கு இப்ப வரலைல அப்படின்ற மாரி இதுக்கு முன்னாடி இருந்த போலவே இனிமேலும் இருக்கலாம் அப்படின்னா முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்து சொல்றேன். கேட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறது புத்திசாலித்தனமா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பிரசன்ட் அமெண்ட்மென்ட் இருக்கு இல்லீங்களா? என்னன்னா, அக்குபஞ்சர் புரொஃபஷனல்ஸ் அப்படின்றத கேட்டகரைஸ அதர் கேர் புரொஃபஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்துல கொண்டு வந்து அமெண்ட்மென்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது ஒரு ஸ்டேட் னுடைய சட்டமோ, ஏதாவது ஒரு மாநில சட்டமோ, அல்லது உயர்நீதிமன்ற தீர்ப்போ, உச்சநீதிமன்ற தீர்ப்போ இருந்தது. அதாவது இந்த சட்டத்திற்கு முரணாக ஆக்ட் 14 ஆஃப் 2021க்கு முரணாக இருந்தது அப்படின்னா, அது இந்திய அரசமைப்பு சாசனம் ஆர்டிகிள் 254க்கு படி வாய்டு. வாய்டுனா என்னது? இல்லா நிலைதாகும். செல்லாது கூட இல்ல. அப்படி ஒண்ணு இருக்கிறதாவே கருத முடியாது. அப்படி பார்த்தா என்ன 254 ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் லாஸ் மேட் பை தி லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்கள் இயற்றும் சட்டங்களுக்கும் பார்லிமெண்ட் இயற்றக்கூடிய சட்டத்திற்கும் முரண் இருந்தா என்ன செய்யணுங்கிறது தான் இந்த 254 ஆர்டிகிள் சொல்லுது. அந்த ஆர்டிகிள வந்துட்டு படிச்சிடுறேன். அப்பதான் இங்கிலீஷ்ல இருக்கும். அத படிச்சிடுறேன். நான் என்ன சொன்னனோ அத இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கும். அதாவது இந்த மாநிலம் இயற்றிய எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் எனாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முரணா ஸ்டேட் ஆக்டோ அல்லது வேற ஏதாவது கோர்ட் ஆர்டர்ஸோ இருந்ததுன்னா இதுக்கு முரணா இருக்கிற பட்சத்துல ஆர்டிகல் 254 படி இல்லா நிலையதாகும் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லியிருக்குது. இஃப் எனி ப்ரொவிஷன் ஆஃப் லா மேட் பை லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் repugnant to any provision of law made by parliament which parliament is competent to enact or any provision of an existing law with respect to one of the matters enumerated in the concurrent list, then subject to the provisions of class 2 the law made by parliament whether passed before or after the law made by the legislature of such state or the case may be, the existing law shall prevail and law made by the legislature of the state shall to the extent of the repugnancy be void அப்படின்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் செக்ஷன். இந்த இடத்துல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, சட்டம் வந்துட்டு முன்னாடி மாநில சட்டம் முன்னாடியே அந்த இந்த சென்ட்ரல் ஆக்ட் இயற்றப்படுவதற்கு முன்னாடியே இயற்றப்பட்டிருந்தாலும் சரி, பின்னாடி இயற்றப்பட்டிருந்தாலும் சரி, இந்த மத்திய சட்டத்திற்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் அது வாய்டுன்னு சொல்லிடுது. வெதர் எ லா ரெண்டாவது சப் செக்ஷன் ரெண்டாவது சப் கிளாஸ் where a law made by a legislature of the state with respect to one of the matter enumerated in the concurrent list contained any provision repugnant to the provisions of an earlier law made by parliament or an existing law with respect to that matter,
then the law so made by legislature of such state shall, if it has been reserved for the consideration of the president and has received his assent, prevail in the state. அதாவது ஏற்கனவே வந்துட்டு இதுக்கு முரணா இருக்கு அப்படின்னா அது வந்து கன்சிடரேஷன்ல இருக்குது, பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷன்ல இருக்குது, அவங்களோட அசென்ட்டோட வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வந்துட்டு ஸ்டேட்டோட இது வந்து ப்ரிவெயில் ஆகும் அப்படின்றாங்க. provided that nothing in this clause shall prevent parliament from enacting at any time any law with respect to the same matter, including a law adding to, amending, varying or repealing the law so made by the legislature of the state. அப்படி வந்துட்டு ஏதாவது ஒரு சட்டம் வந்துட்டு லெஜிஸ்லேச்சரால அதாவது ஸ்டேட்டால இயற்றப்பட்ட சட்டத்தை மாற்றி அமைக்கவோ நீக்கவோ ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. ஸோ இங்க இதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி ஆஃப் எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு படிநிலைகள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அரசமைப்பு சாசனம் தான் எல்லாத்துக்கும் மேலோங்கிய சட்ட அமைப்பு. அரசமைப்பு சாசனத்திற்கு முரணாக அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மீறும் விதமாக எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டம் செல்லாது. அப்ப அதன்படி இயற்றப்பட்ட சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்துக்கு முரணாக ஏதாவது ரூல்ஸ், அந்த சட்டத்துக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் ஏதாவது ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் அந்த சட்டத்துக்கு முரணா இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸும் செல்லாததாயிரும். அப்ப ரூல்ஸ் அப்படிங்கிறது சட்டத்துக்கு இணங்கி இருக்கணும். சட்டம்ங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு, அரசமைப்பு சாசனத்துக்கு இணங்கி இருக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு படிநிலை. இது புரியணும் இது எல்லாருக்குமே அடிப்படையா. இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரா எல்லாம் இந்த அகாடமி நடத்துறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏற்கனவே மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு முறைப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து பிராக்டிஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க, அவங்க கவுன்சில் அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா அது எப்ப நடந்தது அப்படிங்கிறது இப்ப பார்க்கணும். தி மகாராஷ்டிரா அக்குபஞ்சர் சிஸ்டம் ஆஃப் தெரப்பி ஆக்ட் 2015 அப்படிங்கிறது ஆக்ட் நம்பர் 25 ஆஃப் 2017 அப்படிங்கிற சட்டம் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தால இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த சட்டத்திலேயே அப்படி பயிற்சி பெற்றவங்க வந்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நடத்தலாம் அப்படிங்கறதையும் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படின்லாம் வந்துட்டு முறைப்படுத்தி இருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டியில ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சு வந்தவங்க அல்லது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா என்னவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திக்கலாம். அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், டெஸ்ட்ல அட்டன் பண்ணவங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான முறைப்படுத்தல் எல்லாம் வந்துட்டு செஞ்சிருக்காங்க. அதன் மூலமா அதை வந்து ஒரு கவுன்சில், இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அந்த கவுன்சில்ல இந்த சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்துவதற்கான கவுன்சில் மூலியமா இதை எல்லாமே நடைமுறைப்படுத்துறாங்க. இப்போ இந்த சட்டம் எதுக்கு முரணா இருக்குது? 26/9/2024 படி அக்குபஞ்சர் ஆக்ட் 14 ஆஃப் 2021 சென்ட்ரல் ஆக்ட்ல கொண்டு வந்ததுனால இப்ப அந்த ஆக்டுக்கு இந்த ஸ்டேட் ஆக்ட் முரணா இருக்கு. அப்படி முரணா இருக்கும் பட்சத்துல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இல்லா நிலை இதாகுது ஆர்டிகிள் 254 படி. அப்ப மகாராஷ்டிரால ஒரு ஸ்டேட் அங்கீகரிச்சு படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு இதுதான் சூழ்நிலை, இதுதான் நிதர்சனம். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின்படி இன்எலிஜிபிள் பிராக்டிஸ்னரா தான் இருப்பாங்க. இதுக்கு இந்த ஒரு வருஷம் டிப்ளமோ பயிற்சி கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியினுடைய எந்த சான்றிதழும் செல்லுபடி ஆகாததா ஆயிருது.
அப்ப அந்த படிப்புகள சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்எலிஜிபிள் ஆயிடுது. அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சன நிலை. இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த வந்துட்டு இப்போ அ க இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இது கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே 2021ல இது இந்த சட்டம் இருக்கிறதுனால 2021ல இருந்து அப்பவே வந்துட்டு இதுக்கான அ கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கமிஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது பீட்டா வெர்ஷனா வெப்சைட் இருக்குது. அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் டிரைவ்ல குடுத்துருக்கோம். அந்த கூகுள் டிரைவ்ல போனீங்கன்னா, நான் இப்ப பேசுறதுக்கான எல்லா ஆதாரங்களும் அதுல இருக்கும். எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆதாரம் இல்லாம நாம எதையுமே பேசுறதில்ல. இப்ப நாம பேசியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆதாரப்பூர்வமான ஆவணங்கள். இந்த கூகுள் டிரைவ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் டிரைவ்ல இருக்கும். அதனால அத நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றதுனால நான் சொல்றதனுடைய மெய்ப்பொருள்கள் எல்லாமே அங்க வழங்கப்பட்டிருக்கு. அத நீங்க எடுத்து நீங்க சரிபார்த்துக்கலாம். இப்ப பாம்பே ஹைகோர்ட்ல இது ஏன் ஒரு ஆக்ட்க்கு இப்ப என்ன இவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு ஆக்ட்ல மூல வந்துட்டு இன்னைக்கு அமெண்ட்மென்ட்ல எந்த விதமான இந்த 1 வருஷம் படிச்சவங்களுக்கான எந்த விதமான தீர்வும் குடுக்கல. ஆனா பின்னாடி பண்ணுவாங்கன்னா, எதுல பண்ணுவாங்க? ரூல்ஸ்ல பண்ணுவாங்களா? ரூல்ஸ்ல பண்ண முடியாது. பண்ணுனாங்க ரூல்ஸ்ல கொண்டு வரப்ப கவுன்சில் ஃபார்ம் பண்றதுக்கு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த கவுன்சில்ல பண்ணிக்கலாம் அப்டின்னா, ரூல்ஸ்ல வந்துட்டு இவங்க 1 இயர் படிச்சவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள பதிவு பண்ணிக்கலாம் அப்டின்னு சொன்னாங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா, அந்த ரூல்ஸ் ஆக்ட்க்கு முரணா தான் இருக்கும். ஆக்ட்க்கு முரணா இருந்தா என்ன ஆகும்? அது செல்லாது. எப்படி நீங்க செல்லாதுன்னு சொல்றீங்க? அதுவும் கவர்ன்மெண்ட் போட்டது தான், இதுவும் கவர்ன்மெண்ட் போட்டது தான் அப்டின்லாம் கேட்கறாங்க என்கிட்ட கேள்வி. கவர்ன்மெண்ட் போட்டது செல்லாதுன்னு சொல்லி இப்ப பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஐடி ஆக்ட் 2000ன்னு இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. அதுல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அந்த ஆக்ட்ட நடைமுறைப்படுத்துறதுக்கான ரூல்ஸ் ஐடி ஆக்ட் ரூல்ஸ்ன்றத கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ்ல ஒரு செக்ஷன அமெண்ட்மென்ட் பண்றாங்க. என்ன செக்ஷன் அப்டின்னா, அந்த ரூல் ஐடி ரூல் 2023ன்ட்டு 2021ல 31BV அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரூல அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2023ல ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா மாத்தி கொண்டு வராங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, சோசியல் மீடியால போடக்கூடிய தகவல்கள்ல அதனுடைய உண்மைத்தன்மையை வந்துட்டு சோதிச்சு அதை வந்துட்டு சென்சார் பண்றதுக்கான ஒரு கமிட்டி வந்துட்டு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அப்பாயின்ட் பண்ணி அந்த கமிட்டி வந்துட்டு சென்சார் பண்ணுமாமா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து இந்த ரூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2023ல கொண்டு வந்தது. இது கேஸ் போட்டு ஒரு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆகி இருந்த கேஸை 20/9/2024 அன்னைக்கு பாம்பே ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் செக்ஷன் அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சாசனத்தினுடைய உருபுக்கு விரோதமா இருக்கு. ஆர்டிகல் 19க்கு விரோதமா இருக்குது அப்படிங்கறத சொல்லி கூடவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000க்கும் கான்ட்ரரியா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லி இது செல்லாது அப்படின்ட்டு ரிப்பீல் பண்ணிடுச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ரூலை போட்டு கொண்டு வந்தது. அந்த ரூலை வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இது மாதிரி தான் இந்த மாதிரி சரியான விஷயம் ரூலா கொண்டு வருவாங்க அப்படின்லாம் நம்பிட்டு இருந்தா அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் செல்லாத ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கொண்டு வரப்படுறது நிரந்தர தீர்வா இருக்காது அப்படிங்கறத உணரணும். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் சித்தார்த்தன் அப்படின்ற திருப்பூர்ல இருக்கிறவரோட ஒரு கேஸ்க்காக 20/12/2023 அன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தது. என்னன்னா அவரை வந்துட்டு ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரொஃபஷனல்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ற கிளினிக் வச்சு பிராக்டிஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலு அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்னன்னா தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 படி இல்லீகலு, அதனால நீங்க கிளினிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அவரு கிளினிக்ல வந்து யாரோ இது பண்ணாங்க, சிகிச்சை பெற்றாங்கன்று
அவர் வந்து கொஞ்ச காலம் கழிச்சு இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டதுல ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் வந்ததை வச்சு இவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து தீர்ப்புல வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த ரெகுலேட் பண்றது அக்குபஞ்சரை ரெகுலேட் பண்றது இந்த சட்டம் ரெகுலேட் பண்ணல. எந்த சட்டம்? இந்த தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 ரெகுலேட் பண்ணல அத. அதனால இந்த ஆர்டிகிள் 19(1)(g) படி ஒரு ப்ரொஃபஷனல, அதாவது ஒரு தொழில பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபரை தடுக்க முடியாது. அவங்க பயிற்சி செய்யலாம். மேலும் இந்த அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனலை ரெகுலேட் பண்றதுக்கான எந்த சட்ட நடைமுறையும் இப்ப இல்ல. அதனால அவர் இதை வந்துட்டு ஆர்டிகிள் 19(1)(g) படி பிராக்டிஸ் பண்ணலாம். அவர் மேல வந்துட்டு அவர் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி போட்ட நோட்டீஸ் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிருச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்ப இந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்த அமெண்ட்மெண்ட் மூலமா அக்குபஞ்சர் வந்துட்டு முறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த கோர்ட் ஆர்டர் 1 வருஷம் படிப்பு படிச்சவங்களை தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ இது முறைப்படுத்தப்பட்டு விட்டதோ அப்பொழுதே இந்த கோர்ட் ஆர்டர் அந்த விஷயத்துக்கு பொருந்தாது. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் இது பொருந்தாது. ஏன்னா அக்குபஞ்சர் சிகிச்சை முறை அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் அப்படின்ற தொழில் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப அந்த முறைப்படுத்தப்பட்டுருச்சுன்னா அந்த சட்டத்தின்படி தான் வந்துட்டு அதை வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும், கற்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே முடிவாயிடுச்சு. அப்ப இது காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு 1 வருஷம் படிச்ச படிப்பை வந்துட்டு வச்சுட்டு நாம பிராக்டிஸ் பண்ணலாம், 1 வருஷ படிப்பே வந்துட்டு நாம் பயிற்சியா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இன்னைக்கு லெவலுக்கு அப்படின்றது இதுதான் நிதர்சனம். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு விருப்பம் இருந்தா தேசிய சீர்திருத்தத்தை அணுகலாம். அதை விட்டுட்டு இதை வந்துட்டு நம்மளே வந்துட்டு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணும், நாங்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்ட கேட்போம், அவங்க பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி சாத்தியமானா கூட சட்டத்தின் மூலியமாவே, அதாவது ஏற்கனவே இந்த உள்ளார இன்சர்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஆக்ட் 2021லயே இந்த 1 வருஷம் படிச்சவங்களுக்கு இந்த நடைமுறைப்படி அவங்க வந்துட்டு இதை பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறைகளை அமெண்ட்மெண்டா கொண்டு வந்தால் ஒழிய அது சரியான முறையா இருக்காது. அப்ப அந்த ஆக்ட்லயே மறுபடியும் அமெண்ட்மெண்டா கொண்டு வரதுக்கான வழியை பார்க்கணும். அதை வந்துட்டு துரிதமா செய்யணும். இப்ப ஏற்கனவே இருக்கிறதுனால இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு நடைமுறையில சிக்கலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்க நீதி பேராணை வழக்கு மூலமா நீதிமன்றத்தை அணுகி இதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா செயல்முறைப்படுத்தி இறுதிப்படுத்தும் வரை இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கோரி இந்த ஏற்கனவே படிச்சவங்களுக்கான ஒரு தீர்வை எட்டுறதுக்கான கால அவகாசத்தை பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியும் கேட்கறதன் மூலயமா இதுக்கான தீர்வை எட்ட முடியும்.